நீங்க பேரையும் புகழையும் எதிர்பார்த்து நம்ம முயற்சி பண்ணா புண்ணியம் கிடைக்காது, அதுலயே புண்ணியம் போயிடும். புகைகள் வந்தாலும் சரி, யார் என்ன குறை சொன்னாலும் சரி, என்னுடைய லட்சியம் அம்மனை அங்கே போய் அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் வந்துட்டு போகுது. புதுக்கோட்டையில புவனேஸ்வரம்மன் கோயில் ஒரு இடையூறு வந்தது. அதை ஒரு முஸ்லீம்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு, கோர்ட் ஆர்டரை அதை எடுக்க சொல்லி, ஆனா எடுக்க முடியல. அவர் பேரு சொக்கரு, திக கட்சி தலைவர். அந்த மலை மேல இருக்க சாமி பேர் வாசிமலையான். அதை வச்சு இந்த வாசிமலையான் பூமிப்பா அக்கிரமம் பண்ணாதீங்கடாம் பாரு. இந்த அபிராமி அம்மன் மலை மீது அமர வேண்டும் அப்படிங்கிறது நம்ம அபிராமி அம்மன் பக்தர்களுடைய மிகப்பெரிய ஆர்வமா இருக்கு. அதுக்கு நிறைய இங்க முயற்சிகள்லாம் செய்து இப்ப கிரிவலம் வர்றாங்க நிறைய இந்த பக்தர்கள் எல்லாம். இந்த கிரிவலம் வர்றதுல எவ்வளவு பெரிய பெருமை இருக்குங்கிறது அந்தந்த ஏரியாவில் இருக்க மக்களுக்கு தெரியும். திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெரிய கூட்டம் வருது. ஆரம்பத்தில் அவ்வளவு இல்லை. அந்த மலையை சுத்தி வர வர அவங்களுடைய பிரார்த்தனைகள் எல்லாம் நிறைவேறுது. அதனால மிகப்பெரிய ஒரு அவங்களுடைய எண்ணமெல்லாம் நிறைவேறி துக்கமெல்லாம் நீங்கிறத அறிவுபூர்வமா எல்லாரும் உணர்ந்து சொல்றாங்க. அது மாதிரி இங்கேயும் இப்ப நிறைய கூட்டங்கள் வர ஆரம்பிச்சிருக்கு. அதை தொடர்ந்து எல்லாரும் கடைபிடிச்சு வரணும்னு நினைக்கிறான். பிறகு எப்பொழுதுமே கடவுளுக்கு எல்லாத்துக்குமே எல்லா கடவுளுக்கும் அருள் இருக்கு, சக்தி இருக்கு. ஆனா மலை மேல ஒரு கடவுள் இருந்தா அந்த ஏரியாவே ஒரு பெரிய சிறப்பு அமையும். நீங்க கீழே இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெருசா மனசுல ஒரு மலை மேல போயிட்டீங்கன்னு வச்சுங்க, நம்மளுடைய மனமே விசாலமாகும். அங்க மரம் செடி கொடி எல்லாம் சமமா தெரியும். பழனி மலையில இருந்து பார்த்தோம்னா அந்த ஊரவே கடவுளை பார்க்கறதோட அந்த வெளியிருந்து பார்க்கும்போது ஒரு பெரிய ஒரு மனதுக்கு ஒரு நிறைவு தரும். அது மாதிரி அந்த மலை மேல கோயில் இருந்தா அந்த ஊர் மக்கள் அந்த ஊருக்கு ஒரு பெரிய விமோச்சனம் வரும். அது ஒரு பெரிய சிறப்பா அமைஞ்சு அந்த ஊரே ஒரு பெரிய ஒரு தொழில் மற்ற எல்லா விஷயங்களிலும் பொருளாதார வளர்ச்சியிலையும் மிக உயரமாக வளரும். அது மட்டும் இல்ல, மலை மேல கோயில் இருந்தா அங்க ஒரு சக்தி அதிகமாகும். எங்க ஊர்ல கிராமம், அங்க ஒரு ஊர் இருக்கு, வாசிமலையான்னு பேரு. அங்க மலை மேல ஒரு கோயில் இருக்கு. அதை எல்லா மக்களுமே என்ன பண்ணுவாங்கன்னா குலதெய்வமா கும்பிடுவாங்க. அந்த தெய்வத்துக்கு பயப்படுவாங்க. ஏன்னா மலை மேல ஒரு தெய்வம் இருந்துன்னா அந்த ஊருக்கு அது பெரிய தெய்வமாகவும் அந்த ஊரினுடைய முக்கிய பங்கு வகிக்கிறதா இருக்கும். ஒரு திக கட்சிக்காரர் இருந்தார், தலைவர், திக கட்சி தலைவர். அவர் பேர் சொக்கர், பேரு சொக்கரு, திக கட்சி தலைவர். அவர் ரோட்ல நடந்து போகும்போது ஒன்று சொல்வார். என்ன சொல்வார் தெரியுமா? யாராவது தப்பு பண்ணா இது வாசிமலையான் பூமிப்பா அப்படிம்பார். அவர் பேரு சொக்கரு, திக கட்சி தலைவர். அந்த மலை மேல இருக்க சாமி பேர் வாசிமலையான். அதை வச்சு இந்த வாசிமலையான் பூமிப்பா அக்கிரமம் பண்ணாதீங்கடாம்பார். அப்ப அவருக்கு கூட அந்த மலை மேல இருக்க கோயில்னா ஒரு பக்தி வந்துருது, தன்னை எறியாம வருது. அதனால அந்த மலை மேல அந்த கோயிலை போய் அம்மனை அமர்த்திட்டோம் சொன்னா இந்த திண்டுக்கல் மாநகரமே பெரிய ஒரு புண்ணிய பூனியாக மாறிவிடும். தொழில மிக சிறப்பா இருக்கும். எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு கோயில் விசேஷம் ஆயிடுச்சுன்னா அங்க வருமானம் கூடிரும். பழனியில என்ன இருக்கு? முருகனை வச்சுதான் பழனி மாநகரமே பெருசா வளர்ச்சி இருக்கு. அது மாதிரி இங்கேயும் வளரணும்னா நாம முயற்சி பண்ணணும். முதல்ல அதுக்கு வேண்டிய முயற்சிகள் பண்ணணும். இதுல நிறைய முயற்சிகள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நான் சில கருத்துக்கள் சொல்ல விரும்புறேன். என்னன்னு சொன்னீங்கன்னா, பொதுவா நாம எல்லாருமே இந்து தர்மத்தை காக்கிறதுக்கு நிறைய அமைப்புகள் மக்கள் எல்லாம் முயற்சி பண்றோம். ஒரு சின்ன ஒரு இடையூறு வரும். எப்படின்னீங்கன்னா, நாம முயற்சி பண்றாங்க பார்த்தீங்களா, அதுக்கு நிறைய பேர் தடை இருப்பாங்க. வெளியவும் தடை இருக்கும், உள்ளேயும் தடை இருக்கும். ஒரு உதாரணம் சொல்றேன். ஒருத்தர் ரொம்ப தானம் பண்றார், நல்ல தர்மங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவரை கண்டு தானம் பண்ணாதவங்க பிடிக்காது. உண்மைதானே? தானம் பண்ணாதவங்க பிடிக்காது, அவங்க எல்லாம் கூட குறை சொல்லலாம். இன்னொரு விஷயம் இருக்கு, அவரை விட கம்மியா தானம் பண்றாரு, அவர் மேல பொறாமப்படுவார். இருக்கா இல்லையா? ரெண்டு பேரும் நல்லவங்க தான், ரெண்டு பேரும் நல்லவங்க. இவரும் நல்ல காரியம் நிறைய பண்றாரு, இன்னொருத்தர் நல்ல காரியம் பண்றாரு. அந்த கூடுதலா நல்ல காரியம் பண்ற பார்த்துட்டு கம்மியா நல்ல காரியம் பண்றவருக்கு கொஞ்சம் இதுவும் தப்புன்னு இல்லை. ஏன்னா மனிதனுடைய சுபாவமா இருக்கு. இது என்ன செய்யும்னா இந்த நல்ல காரியங்களுக்கு தடை வரும்.
ஏன்னா நம்மளுக்கு என்ன பண்ணும், பேரு புகழ் எல்லாத்துலயும் நம்ம போவோம், ஆனா பேரு புகழுக்கு அடிமையாயிருவோம். அதாவது பகவான் சொல்றார், கர்மன்யேவ அதிகாரஸ்தே மாபலேஷு கதாச்சன. நீ செயல் செய்ய முயற்சி செய், அதற்கு உனக்கு உரிமை இருக்கு, பலனில் உரிமை இல்லை. இதுக்கு முயற்சி செய்யற எல்லாருமே என்ன வந்து பேர் வந்தாலும் சரி, புகைகள் வந்தாலும் சரி, யார் என்ன குறை சொன்னாலும் சரி, என்னுடைய லட்சியம் அம்மனை அங்கே போய் அமர்த்த வேண்டும் அப்படிங்கிற ஒரே எண்ணம் வந்துட்டு போகுது. நீங்க பேரையும் புகழையும் எதிர்பார்த்து நம்ம முயற்சி பண்ணா புண்ணியம் கிடைக்காது, அதிலே புண்ணியம் போயிடும். நாம அது இல்லாம யார் முயற்சி பண்றாங்களோ அவங்களுக்கு உறுதுணையா இருந்து நாம எல்லாரும் ஒற்றுமையா இருந்து இதை செஞ்சோம்னு சொன்னா பெரிய அது எளிய முறையில போய் சேர்ந்துடும். அன்றே எந்த ஆவியும் உடலும் உடைமை எல்லாமும் குன்றே ரணையா என்னை ஆட்கொண்ட போதே கொண்டிலையோ, நன்றே செய்வாய் பிழை செய்வாய் நானோ இதற்கு நாயகமேங்கிறார். நல்லதோ கெட்டதோ நீதான்ப்பா பொறுப்பு அப்படிங்கிற ஒரே எண்ணத்துல இந்த முயற்சியில செய்யறவங்க எல்லாருமே அது குறிக்கோள் லட்சியம் ஒண்ணுதான், அங்க போய் சேரணும். அது யாரு என்ன சொன்னாலும் சரி, செய்யாட்டான்னு. ஒரு உதாரணம் சொல்லி முடிக்கிறேன். புதுக்கோட்டையில புவனேஸ்வரம்மன் கோயில் ஒரு இடையூறு வந்தது. அது ஒரு முஸ்லீம்கள் ஆக்கிரமிப்பு பண்ணியிருந்தாங்க. கோர்ட் ஆர்டர் இருக்கு, கோர்ட் ஆர்டரை வந்து அதை எடுக்க சொல்லி, ஆனா எடுக்க முடியல. அப்ப சுவாமிஜி என்னை அனுப்பிச்சு விட்டார், இங்க போங்கன்னு சொல்லி. அதுக்கு சில இடையூறுகள், கோர்ட் ஆர்டரை வச்சுட்டு ஒன்றும் பண்ண முடியாம இருக்கும் பொழுது அங்க ஒரு நபர், அவர் இப்ப இன்னைக்கு பிஜேபியில் இருக்கிறாரு, அப்ப கட்சியில இல்லை, அவரை வச்சு நான் முயற்சி பண்ணி எடுத்தோம். அப்ப பண்ணும் பொழுது அவர் கேட்டார், நீங்க இந்த முஸ்லீம் தலைவர் இருக்காரு அவரை